உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 21/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. தேய்பிறை அஷ்டமி மாலை 5:59 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு நவமி. இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பகல் 12:37 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு திருவோணம். இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் கிழக்கு. அதற்கான பரிகாரம் தயிர். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் கருட வாகனத்தில் புறப்பாடு, திருவோண விரதம், நடராஜர் அபிஷேகம். இன்றைய பொது பலன்கள் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மீசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் வந்து சேரும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்கள் இன்றைய நாளில் தன் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கனிவாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிர்ஷ்டிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி, உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அடங்கும். உறவினர்கள் நண்பர்களால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சம்பளம். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும். சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும். வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் துணிச்சல் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்பல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் வந்து சேரும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது.
இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கும். அவசர முடிவுகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் கவனம் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிடம் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கணவன் மனைக்குள்ள அனுசரித்து போவது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். பயணங்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரைக்கும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உறவினர்கள் நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். எதிர்பாராத பணவரம் உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.